வெள்ளை கழுத்து, மணக்கும் சந்தனத்துடன் வளைகாப்பில் நிற்க வேண்டிய 7 மாத கர்ப்பிணி முகம் சிதைந்து இரத்த வெள்ளத்தில் பலியானது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே மேல்நிலையநல்லூர் பகுதியை சேர்ந்தவர்கள் சுரேஷ்குமார், கஸ்தூரி தம்பதி. இருவருக்கும் திருமணமாகி 8 மாதங்கள் ஆகும் நிலையில் கஸ்தூரி 7 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். சென்னையில் வசித்து வந்த நிலையில் வளைகாப்பிற்காக உறவினர்களுடன் சொந்த ஊருக்கு சென்றனர். ரயில் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தை கடந்தபோது கர்ப்பிணியான கஸ்தூரிக்கு திடீரென வாந்தி வந்திருக்கிறது. வாஷ் பேசினில் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்த கஸ்தூரி மயக்கமாக வந்ததால் காற்றோட்டமாக படிக்கட்டு வாசலில் நின்றிருக்கிறார். பக்கத்தில் கணவர் சுரேஷ்குமாரும் நின்று கொண்டிருந்த போதே கஸ்தூரி ரயிலில் இருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. கஸ்தூரி கீழே விழுந்ததுமே குடும்பமே கதறி துடித்து அபாயச் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்த முயற்சித்துள்ளனர். S8, S9 என 2 பெட்டிகளிலுமே அபாய சங்கிலி வேலை செய்யாத நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறிப்போன கஸ்தூரியின் குடும்பத்திற்கு உடன் இருந்த பயணிகள்தான் உதவி செய்து 10வது பெட்டியில் இருந்த அபாய சங்கிலியை பிடித்து ஒரு வழியாக இழுத்து ரயிலை நிறுத்தி உள்ளனர். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாசல் நின்னாங்க, தவறி கீழே விட்டாங்க. S9, S8 அந்த எமர்ஜென்சி லாக்கு ஒர்க் ஆகலை. S10 உள்ள பேசஞ்சர் தான் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. அபாய சங்கிலி வேலை செய்யாததால் கர்ப்பிணி விழுந்த இடத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் ரயில் நின்றிருக்கிறது. ரயில் நின்றதும் இறங்கிய குடும்பத்தினர் அங்கிருந்து ஆட்டோ பிடித்து கஸ்தூரி விழுந்த இடத்தில் வந்தபோது இரத்த வெள்ளத்தில் 7 மாத கர்ப்பிணியான கஸ்தூரி இறந்து கிடந்தார். அவங்க அப்பன் செத்துருவானே, உங்க அப்பனுக்கு என்ன மாதிரி சொன்னேன். இதையடுத்து கஸ்தூரியை மீட்ட ரயில்வே போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வளைகாப்பு நடத்தி பார்க்க வேண்டிய மகளை பிணவரையில் பார்த்த பெற்ற மனம் துடிதுடித்து போனது. கண் எதிரே மனைவி தவறி விழுந்து இறந்த அதிர்ச்சியில் உறைந்து போன கணவர் சுரேஷ்குமார் அழக்கூட முடியாமல் இறுக்கமாக நின்றது கண் கலங்க செய்தது. அபாய சங்கிலியை பிடித்து இழுத்ததுமே ரயில் நின்றிருந்தால் உடனடியாக கஸ்தூரியை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றி இருக்கலாம் என ஆதங்கப்பட்ட உறவினர்கள் தங்கள் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று கண் கலங்கினர். காப்பாத்திருக்கலாம் பிள்ளைய. செயினை பிடிச்சிருந்தா ஒரு 5 நிமிஷத்துல விழுந்து செயினை பிடிச்சிருப்பா நாங்கள் காப்பாத்திருக்கலாம் பிள்ளைய. ரேசான அடித்தான் பிள்ளைக்கு. ஆனால் அவ்வளோ காயமெல்லாம் இல்லை. ஆனால் முக்கிய காரணம் கொல்லவண்டியில் இந்த செயினுக்கு இதுதான் பிள்ளைகளுக்கு காரணம் செயினுக்கு தான். சென்னையிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்யும் நிலையில் அந்த ரயிலின் அபாய சங்கிலி வேலை செய்யவில்லை என்ற புகார் அதிர்ச்சியடைய வைக்கிறது. ரயிலில் அபாய சங்கிலி வேலை செய்யாதது தெரிந்தும் வேண்டுமென்றே அலட்சியம் காட்டினார்களா என ரயில்வே போலீஸ் விசாரணை நடத்தி வரும் நிலையில் திருமணமான 8 மாதத்தில் கர்ப்பிணி உயிரிழந்ததால் RDO விசாரணையும் நடந்து வருகிறது. உயிரிழந்த கர்ப்பிணியின் தந்தை, தாய், சகோதரர், கணவர் என ரயிலில் பயணித்த அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் ஓடும் ரயிலில் படிக்கட்டு அருகே யாரும் நிற்கக்கூடாது என்பதையும் கர்ப்பிணியின் மரணம் நமக்கு உணர்த்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.